இது நடந்தால் தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பமா பார்க்கப்படும்னு சொல்லப்படுது. அமைச்சரவையில நுழையும் புதிய முகங்கள் குறித்து அனுபவம் மட்டும் இல்லாம மண்டல வாரியான பிரதிநிதித்துவத்தை கருத்தில் கொண்டு சில தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலான்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. டெல்டா பகுதிகளில் கட்சியை வலுப்படுத்திய துரை சந்திரசேகரன் போன்றவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலான்னு கூறப்படுது. அதே போல அதிமுகவில் இருந்து விலகி திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்த பழனியப்பன் மட்டும் இல்லாம வைத்திலிங்கம், இவங்க 2 பேருக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. தென் மாவட்டங்களின் அரசியல் செல்வாக்க கருத்தில் கொண்டு நெல்லை சுப்பிரமணியன் பெயர்ல பரிசீலனையில இருப்பதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல நிர்வாகத்தை மேலும் சீரமைக்கும் நோக்குல தற்போதைய அமைச்சரவையில சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து தலைமைக்கு அதிருப்தி இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது.